ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லல்லு தேவா சேட்டை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மஷ்ரூம் கிரேவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்களான்னு பைமோட்டோ ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதில் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ரொம்ப குறைவான விலையில் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மஷ்ரூம் கிரேவி எப்படி சிம்பிளாக பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம கடாய் வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் சூடானதும் எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நம்மளுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் நல்லா ஆயிலி தானே வாங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறது நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும்னா, ஃபஸ்ட்டு சோம்பு, அப்புறம் ஜாப்பத்திரி, ஒரு ஸ்டார் அனாச்சி, ஒரு சின்ன கல்பாசி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்சம் பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது பொரிஞ்சதும் நம்ம கடுகு, அப்புறம் ஜீரகம் கொஞ்சம் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததுமே நம்மளுக்கு தெரியும், அது நல்லா பொரிஞ்சு வரப்போ கொஞ்சோண்டு ஒரு 1/4 கைப்பிடி கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டு நல்லா வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சம் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா குக்காகி நல்லா சாஃப்ட் ஆகுறதுக்காக சால்ட் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டே போகணும். ஏன்னா அப்புறமா நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கி வந்ததும் பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் சாஃப்டாக வந்துடும். இது நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கி வந்துட்ட பிறகு நம்ம இதோட கொத்தமல்லியும் அதுக்கப்புறமா புதினாயும் நல்லா சுத்தம் பண்ணி வச்சு சின்ன துண்டாக நறுக்கிட்டு அதில் கொஞ்சம் தூவி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதை நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரையும் சோட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா சோட் பண்ணி விடுங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கி வந்ததுமே கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க. ஏன்னா இதோட பச்சை வாசனை போகும்போது அது என்ன தனியாக பிரிஞ்சு வரும், அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா வதங்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பெருசாக வெட்டிட்டு நம்ம அதில் போட்டுட்டு அது நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா சாஃப்ட் ஆகட்டும். அந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் மசிச்சு விட்டுக்குங்க, கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வாங்க இதில் மசாலா ஐட்டம்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் மசாலா, கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கொரியண்டர் பவுடர், தனியாத்தூள். இது எல்லாமே நான் சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவும் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சில்லி மசாலா 1/4 ஸ்பூன், அதுக்கப்புறம் கொரியண்டர் மசாலா 1/4 ஸ்பூன், தனியாத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிற நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விட்ருங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். நம்ம காரம் ஜாஸ்தி வேணும்னா சில்லி பவுடர் இன்னும் 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மஷ்ரூம் சேர்த்தும் போது நம்ம 200 கிராம் போட்டால் அது 100 கிராம் தான் வரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ டேஸ்ட் வேணுமோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. உப்பு நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம 200 கிராம் நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கழுவி இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுடலாம். ஏன்னா அந்த மஷ்ரூமில் இருக்க தண்ணியெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். அதுலேயே நம்மளுக்கு பாதி குக் ஆகிடும். நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, அப்படியே வதக்கி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். வதக்கி விட்டுட்ட பிறகு நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். அதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், தண்ணியெல்லாம் பிரிஞ்சு அது பாதி குக் ஆகிருக்கும். இந்த டைமில் நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி போட்டால் போதும். எனக்கு நல்லா கிரேவினா நல்ல திக் கிரேவியாக வேணுன்றதால நான் கொஞ்சமாக தண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் போதும். பாருங்கள், இந்த மாதிரி எனக்கு நல்லா திக் கிரேவியாக எனக்கு கிடச்சிது. இது நாங்கள் களிக்கு சாப்பிட்டோம், நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைமோட்டோட ஆப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள்.